Hi viewers, welcome to kandisamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாவல் fish fry. எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ வாவல் மீன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த மீன்ல பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அந்த மசாலாலாம் அப்ப அதுல நல்லா பிடிச்சுக்கும். பாருங்க அந்த மசாலாலாம் எப்படி நல்லா அந்த மீன்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாத்தீங்களா? ½ hour ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எதுக்கு கருவேப்பிலை போடுறோம்னா அந்த மீன் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வாவல் மீன் எடுத்து நீங்கள் இந்த தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இது மெதுவாக அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 minutes மூடி போட்டு வச்சிருவோம். பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். மீன் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சுவையான வாவல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி.